சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஐயநாதன். தற்போது சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 100 ரூபாய் குறைத்து பிரதமர் நரேந்திர மோடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று நாம் எதிர்பார்க்கலாம்? உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அதாவது சமையல் எரிவாயுவை மலிவு விலையில் வழங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. அதன் மக்கள் வாங்கி மகளிர் பயன்படுத்த வேண்டும், இது ஒரு சுமையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆரம்பத்தில் ஆட்சிக்கு வந்த திரு மோடி அவர்கள் அப்பொழுது சமையல் எரிவாயு அடுப்பை இலவசமாக கொடுத்து அதன் மூலம் ஏழைகளினுடைய வீடுகளில் கூட தூய எரிபொருள் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்திருக்கின்றேன் என்றெல்லாம் கூறியவர் தொடர்ந்து சமையல் எரிவாயுடைய விலையை உயர்த்தி கொண்டே வந்தார். ஒரு கட்டத்தில் 1150 ரூபாய்க்கு விட்டது. ஒரு சமையல் எரிவாயு அடுப்பையே வாங்க முடியாத மக்கள் கூட எப்படி இந்த எரிவாயு சிலிண்டரை வாங்கி பயன்படுத்த முடியும் என்கின்ற சிந்தனை சற்றும் இல்லாமல் அப்பொழுதெல்லாம் உயர்த்திவிட்டு இப்பொழுது தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் முதலில் 200 ரூபாயும் இப்போ ஒரு மேலும் 100 ரூபாயும் குறைத்திருப்பது என்பது இது தேர்தலில் அவர்களுடைய வாக்குகளை குறிவைத்து நடத்தப்படக்கூடிய மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையாகத்தான் நான் கருதுகிறேன். பிரதமராகப்பட்டவர் நாட்டு மக்களினுடைய நலனை 82 கோடி மக்களுக்கு இலவசமாக உணவுப் பொருட்களை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என்று சொல்லி அது 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று சொன்ன பிரதமர் அப்படி இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களில் எப்படி 918 ரூபாய்க்கோ அல்லது 1150 ரூபாய்க்கோ எரிவாயு உருளையை வாங்கி பயன்படுத்த முடியும் என்று ஏன் சிந்திக்கவில்லை என்பதுதான் எனது கேள்வி. ஆக இப்பொழுது இவர் செய்திருப்பது மக்களை ஏமாற்றி வாக்குகளை பறிக்கக்கூடிய ஒரு உத்திதானே தவிர மெய்யான அக்கறை இல்லை என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.